கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அந்த ராக்கெட் இல்ல, அந்த அந்த ராக்கெட்டுக்கும் ஆசைப்பட்டு அடுத்தது இதுதான் என்னோட கனவுன்னு மிசைல் மேனா மாறினவர். அப்ப அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக. So if you can dream it, you can do it. Here we have Sylvia ma'am to present for the teacher's presentation. Sylvia ma'am. Yes. Good evening, students. Good evening. Good evening, ma'am. Thank you. So if you can dream it, you can do it. This is the topic, today's topic. உனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். லைஃப்ல இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு முடிவு பண்ணுறோம். ஒரு ஏதாவது ஒரு தூரமான ஒரு டெஸ்டினேஷன் ஏதாவது ஒன்று போகணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படும் போது சும்மா ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு நம்ம டிராவல் கண்டினியூ பண்றோம். ரீச் ஆக முடியுமா? ஏன் முடியாது? போற ஐடியா எங்க போறோம் அப்படிங்கறது நம்ம டிசைட் பண்ணல. என்ன பண்ண போறோம்ங்கிறது டிசைட் பண்ணல. போகணும்னு மட்டும்தான் முடிவு பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது ஒரு அன்பிளான்ட் ஆக்டிவிட்டி, ட்ரீம்லெஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜில் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னொருத்தவங்க நம்மளை கைடும் பண்ணுவாங்க. உனக்கிட்ட இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, நீ இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்லாம் உனக்கு ஐடியா கொடுக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அதே இதை மைண்டில் அதை மட்டுமே திங்க் பண்ணணும். அப்துல் கலாம் சொன்னாரு, எந்த கனவு ஒன்றை தூங்க விடாம பண்ணுதோ, நைட்ல ஒரு மூவி பார்த்துட்டு தூங்குவேன், அதுல வர மாதிரி எல்லா சீன்ஸ் எல்லாம் கனவுல வந்தா அது கனவு கிடையாது. நீ எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு எந்த 24 hours மைண்ட்ல நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதுக்காக நம்ம முயற்சியில இறங்கும் போது நல்லா நோட் பண்ணிக்கோ, அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அதுக்குன்னு உண்டான ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் அதை நம்ம போடும்போது கண்டிப்பா அந்த ட்ரீம் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் லைஃப்ல. என்னோட கிளாஸ்ல என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான். அவன் படிக்கும்போது அவன் எப்பவுமே கிளாஸ்ல மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. அவன் கேபபிள் ஸ்டூடெண்ட். ஆனா ஆக்சுவலா இங்கதான் இருக்கான், நம்ம கூட தான் இருக்கான். ஆனா அவனை எந்த நேரமுமே எதுக்குமே நீ அப்படிலாம் ஆக முடியாது, ரொம்ப மட்டம் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் எய்ம், ட்ரீம் எல்லாமே செட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல டாப்பர்ல அவன் ஒருத்தனை அந்த செக்ரட்டரி கிட்ட அப்ரிசியேஷன் அவார்டு எல்லாமே வாங்கினான். அதை என்கிட்ட பெருமையா சொன்னான். ஏன்னா ஓயாம மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க மேம், நான் இதை முடிக்கணும் அப்படிங்கிறத எய்மா வச்சு ட்ரீமா வச்சு செயல்பட்டேன், அச்சீவ் பண்ணேன். அவரே என்னை கூப்பிட்டு சாரை கூப்பிட்டு என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு. இன்னைக்கும் எனக்கு அது என் மைண்ட்ல அப்படியே இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ உன்னால முடியும். எந்த ஸ்டூடெண்ட்டுமே முடியாதுங்கிற கேட்டகரியிலே இல்லை. ஆனா என்ன வேணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளான், ஐடியா, ட்ரீம், நம்ம ஃபியூச்சர்ல இதுவாகத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நம்ம ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டிருப்பேன். எடுத்த உடனே எல்லாரும் போய் அப்படியே நம்ம அச்சீவ் பண்ணிட முடியாது. நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய ஹிண்ட்ரன்சஸ், நிறைய அப்டக்கிள்ஸ் எல்லாமே வரும் லைஃப்ல. அப்படி அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம எதை அச்சீவ் பண்றோமோ அதுதான் உன்னுடைய ட்ரீமாகவும் இருக்கும், உன்னுடைய சாதனையாகவும் இருக்கும். ஸோ ஒரு சின்ன கதை. ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போதே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேர் வச்சுக்கோ, மனோஜ்னு ஒரு பேர். அந்த பையனோட அப்பா குதிரை பண்ண வச்சிருக்கிறாரு. ஓகேயா? இவனோட வேலை அவங்க அப்பாவுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணணும். காலையில இருந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். அப்படி இப்படி ஸ்கூலில் ஒரு நாள் மேம் கேட்குறாங்க, ஒரு பேப்பர் கையில் கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன ட்ரீம்னு எழுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் எழுதுறான், 200 ஏக்கர் நிலத்துல பெரிய குதிரை பண்ண வைக்கணும், ஆனால் அதுக்கு ஓனராக இருக்கணும், இந்தந்த வெரைட்டிஸ் ஆஃப் குதிரைகள்லாம் என்கிட்ட இருக்கணும், என்கிட்ட இல்லாத வெரைட்டியே கிடையாது, அப்படி நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், இதுதான் என்னுடைய. படித்தாங்க மிஸ்ஸு. படிச்சுட்டு கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, உனக்கு அறிவு இருக்குதா? 200 ஏக்கர் நிலத்துல போய் குதிரை பண்ண வைப்பியா? அப்படி உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை,
ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்னு அவனுடைய கனவை மண்டையில தட்டி உட்கார வச்சுட்டாங்க. வீட்டில் வந்து அவங்க அப்பாட்ட பேசுகிறான். அப்பா அன்னைக்கு மிஸ் வந்து இப்படிலாம் சொன்னாங்க என்னைய அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள் மிஸ் சொல்கிறது இருக்கட்டும், படிச்சுக்கிட்டே இரு. அதே நேரம் நீ என்ன பண்ணணும்னு ஆசை பண்ணுறியோ அந்த ஆசையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு. அதுக்கு என்னென்ன எஃபர்ட் போடுவியோ போடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு நிறைய வருஷங்கள் கழிச்சு அந்த மிஸ் வந்து அப்போ உள்ள ஜென்ரேஷன் செட்டை கூட்டிட்டு ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போகிறாங்க. குதிரை பண்ணையை காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பண்ணையை பார்க்குறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது இல்லாத குதிரையே கிடையாது. ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்ன அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அந்த ஓனரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஓனரை பார்த்த உடனே கெஸ் பண்ணிட்டியே யாரு? மனோஜ். அவர் தான் அங்கே இருக்கிறார் ஓனரா. அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பண்ணா, எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ, எங்கள் அப்பா என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. உன் ட்ரீமில் நீ ஸ்ட்ராங்காக இது, ஈஸியாக அச்சீவ் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. பண்ணினாரு. இன்னைக்கு நான் இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கேன் நான். அப்போ அந்த மிஸ் வருத்தப்பட்டாங்க, உன்னை நான் டிஸ்கரேஜ் பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் இப்போ பெருமையாக இருக்குது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆசைப்படும் போது, ஒரு கனவு காணும்போது இதெல்லாம் உணர முடியாது, ஓவராக இது பண்ணாத அப்படின்னு மண்டையில் தட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, அப்படி வராது இப்படி வராது எல்லாமே சொல்லுவாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கனவுலேயே நிலையா இருந்து அதுக்குன்னு முயற்சி போடும்போது கண்டிப்பாக உங்களுடைய கனவு நனவாகும். ஸோ பி ஸ்ட்ராங் இன் யுவர் ட்ரீம் அண்ட் யூ வில் சக்சீட் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். It reminds me of another story. உங்க கனவு அப்படியே தட்டுறதுக்காகவே இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டோரி என்னன்னா, நம்ம கனவை மேக் பண்றதுக்கு நிறைய மேம் சொன்ன வார்த்தைகள், ஆப்ஸ்டக்கிள்ஸ், ஹிண்ட்ரன்சஸ் வரும், தடங்கள் வரும் இந்த கனவை மேக் பண்றது. இதுல ஒரு ஃப்ராக் ரேஸ், ஒரு குட்டி ஒரு ஊர்ல ஒரு ஃப்ராக் ரேஸ் நடக்குது. ஒரு பெரிய டவர் இருக்கு, அந்த டவரை ரீச் பண்ணணும். எல்லா ஃப்ராகும் ஏற ஆரம்பிக்குது. ஏற கொஞ்சம் 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 முடியல அவங்களால, ஏற அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு முடியல. நிறைய ஃப்ராக்ஸ் கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த ஸ்டேஜ் ரேஸ் கண்டினியூஸ். போயிட்டே இருக்காங்க. திரும்பியும் ரேஸ் கண்டினியூ ஆகுது. கொஞ்சமான ஃப்ராக்ஸ் மட்டும்தான் மேல ரீச் ஆகுது. லாஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் இட் டச் த டவர், டாப் ஆஃப் த டவர். எப்படி அதால முடியுது அப்படின்ட்டு கீழே இருக்கிற ஃப்ராக்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். எப்படி அதால மட்டும் அது போய் ரேஸ் ஆக முடியும்? anyone know the climax of the story? அந்த ஃப்ராகுக்கு காது கேட்காது. ஸோ யார் சொன்னதையும் அது காதில் வாங்கிக்கவே இல்லை. ஸோ என்னால முயற்சி பண்ண முடியும், நான் போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். listen to nobody like discouraging words. அதான் யூஸ்வலாக நம்ம எப்பவுமே பேசுறது பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் பர்சன்ஸ் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், ஒன்னை என்கரேஜ் பண்ணி ஒன்னை தூக்கி விடுற ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸு வேண்டாம். ரைட். அண்ட் we have Ravichandran of First BCom C to speak on the same topic. Thank you ma'am. Thank you for the opportunity. இப்போ நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, if you can dream it, you can do it. இதில் வந்து எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு டெய்லி அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அப்துல் கலாம் வந்து ஸ்டார்டிங்கில் அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் கண்ணாடி முன்னாடி பார்த்து அவரை பார்த்து அவரே சொல்லிக்கணும், நான் இந்த மாதிரி பைலட் ஆகணும் அப்படின்னு டெய்லி சொல்லுவாராம். அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட எய்மை செட் பண்ணணும். நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க, உங்களோட எய்ம் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி ஓடணும். அடுத்து அந்த எய்ம்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அது பற்றினா அனாலிசிஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ நான் வந்து சிம்பிளாக சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னா என்ன சாப்பிட போகிறேன்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அங்கே போய் சாப்பிட முடியும். இஷ்டத்துக்குன்னு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப காரணமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்னை பற்றி அனலைஸ் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சு எனக்கான தேவையான நான் பூர்த்தி பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயம்னாலும் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கிடையாது.
ஹார்ட் ஒர்க் நீங்க எதை பத்தி போக போறீங்க, எதை நோக்கி போக போறீங்களோ அதை பத்தி தெரிஞ்சு அதுக்கான ஹார்ட் ஒர்க் உங்களுக்காக கண்டிப்பா இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இருந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்து வைக்க முடியும். ஹார்ட் ஒர்க் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சில பேரும் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து என் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா எங்க அப்பா தான் எனக்கு எக்ஸாம்பிள். அவர் வந்து அதிகமா படிக்கலனாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணதுல அவர் அளவுக்கு வேற யாரும் பார்த்ததும் இல்லை. அதே சமயம் ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு அவருக்குன்னு இன்னொரு பார்ட்னர் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஐடியா கொடுப்பாரு, எங்க அப்பா செய்வாரு. ஸோ அவங்க பார்ட்னர்ஸா தான் இந்த பிசினஸ் பண்றாங்க. அதுக்காகவே ஸ்மார்ட் ஒர்க்கு எவ்வளவு முக்கியம், ஹார்ட் ஒர்க்கு எவ்வளவு முக்கியன்றதை என் லைஃப்ல நான் நேரடியாகவே இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்த்திருக்கேன். அப்துல் கலாம் அவர் தான் சொன்னாரு, கனவு காணுங்கள், உங்கள் கனவு லட்சியமாக நினைவேறும் வரை கனவு காணுங்கன்னு சொன்னாரு. ஸோ என்னோட லைஃப்ல எனக்கான அச்சீவ்மெண்ட்டை நான் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ற வரைக்குமே எனக்கான கனவு இருந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி காலையிலுமே இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்குமே நான் காலையில் ஏற்றோன்னே ஒரு சின்னதா நினைக்கிற விஷயம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆகணும், அவ்வளவுதான். அது எதோ வேணா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. Nice thought for the regarding dreams. எந்த கனவு திரும்பவும் எந்த கனவு உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ ஃபர்ஸ்ட் போட்ட உடனே ஒரு எய்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. By this time, I hope every one of you have fixed your goal or target or your aim or your objective. எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், have you fixed? What do you want to become? I want to become an IAS officer. Are you started preparing for it? மனிதநேயம் IAS அகாடமியில் ப்ரிலிம்ஸ் போயிட்டாங்க. Once you fix your target, now one girl I spoke, she is from Beulah from 3rd year A section. Once you fix your target, அதுக்கு நிறைய தடங்கள் இருக்கலாம், and obstacles அப்படியே சுற்றி இருக்கலாம். She wants to do her IAS. It is not that easy. You have to sleep with it, eat with it, dream with it. எல்லாமே அவுட் அதோடயே நீ இருந்தால் தான் that fire in you should be there. உள்ளுக்குள்ள அந்த கனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களால அந்த IAS ஆக முடியும். என்னவா வேணாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. எனி அதர் 3rd year students? Final year ஏரியா ஏமே ஃபிக்ஸ் பண்ணல. ஏஞ்சல் we have Zakia Aman to speak on the same. She wants to speak on the spot. She is a very good speaker who has won many awards for our college. Give her a hand. Many participation. From first year I have seen her the growth enna அப்படின்றது எனக்கு தெரியும். So she wants to share. Just on the spot she is made the topic ready. Good afternoon, Vanadal present here. First of all, I would like to introduce myself. Myself is Zakia Aman from 3rd BCom C. Thank you so much for giving me this golden opportunity, ma'am. And today's topic is if you dream, you can do it. Yes, of course. If we dream, we can do it. A dream is a vision of a compelling future, and dreaming is not easy. But we have to face the setbacks and failures towards our dream. Whatever we are having. If you want to become what you dream, you have to face the failures and setbacks, whatever you are facing in your society. And to become a successful person, there is one mantra which was given by Dr. APJ Abdul Kalam sir. To become a successful person, you have to follow these things in your life. First of all, you should have a great aim, and you should acquire knowledge continuously, and you have to work hard every day, and you have to persevere here. And Abdul Kalam sir, as we all know Abdul Kalam sir, he is famous for dreaming. He said many thoughts and many quotes for dreaming. So one of the thought which was given by him is
பாருங்கள் இளைஞர்களே, நீங்கள் உறங்கும் போது வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே லட்சிய கனவு அப்படின்னு சொன்னது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆனா அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்மளுடைய நாடு வந்து 2020ஆம் ஆண்டு வல்லரசு நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பட் ஸ்டில் நவ் இட் டஸ் நாட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மெனி problems we had faced the last 2 years, no, because of corona it was not fulfilled. So one more thing, Vivekananda, as we all know Vivekananda, he said 100 இளைஞர்களை தாருங்கள், நல்லதோர் பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இன்று உலகிலேயே அதிக இளைஞர்களை உடைய நாடு நம் இந்தியா. இந்நாட்டில் 100 இளைஞர்களுக்கா பஞ்சம்? இது மாற வேண்டும், அது மாற வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவதை விட்டுவிட்டு மாற வேண்டும் என்று நினைத்தால் இளைஞர்களாகிய நாம் தான் இறங்கி மாற்றிட வேண்டும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, இன்று நம் இந்தியா மட்டுமல்ல, பல்வேறு நாடுகள் அதிகாரத்தை உள்ள மனிதர்களை மட்டும் உள்ளவர்களின் வார்த்தைகளுக்கு மட்டும்தான் மதிப்பளிக்கிறது. எனவே அந்த அதிகாரத்தை பெற முயற்சி செய்வோம். அதிகாரத்தை பெற்றுவிட்டு அந்த அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தாமல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம் நாட்டை நல்வழியில் வழி நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Fixing your goal is must. Now we have Jula of 3rd BCom to speak on it. So good afternoon to all and all. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ட்ரீம், அதை பற்றி பேசுறது. ஏன்னா ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் எனக்குள்ள வந்தது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்படின்னா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் தடவை நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாதிரி எலெக்ஷன் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 10th முடிச்சுட்டு நம்ம 11th போகும்போது என்ன வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்லாம் கேட்பாங்கல்ல. அப்படி நான் நான் ஐஏஎஸ் ஆக போறேன் அப்படின்னு சொன்னோன்னே என் கிளாஸ்லாம் ஒரே சிரிப்பு, ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிமோட்டிவேட்டிங் ஆன் தட் ஸ்பாட். நம்மளால முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்கு எந்த பாயிண்ட்ல நீங்க உங்களோட ட்ரீமை செட் பண்ணிட்டு அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால வரைக்கும் நான் பயப்படுவேன். என் ட்ரீம் இதுதான் நான் மற்றவங்களுக்கு சொல்லவே, எங்க சிரிச்சிருவாங்களோ, நம்மளால முடியாது நினைச்சிருவாங்களோ, நம்ம எங்கேயாச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளும் நம்ம அதுக்காக போடுற எஃபர்ட்ஸ், நம்ம ஒரு நாளும் நம்ம கிட்ட பார்க்குற ப்ராக்ரஸ் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நம்ம தைரியமா சொல்லலாம், ஐ வாண்ட் டு பிகம் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு. தோக்குற 1,00,000 பேரை பார்க்கவே கூடாது, ஜெயிக்கிற 10 பேரை பார்க்கணும். 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி 100 பேர் செலக்ட் ஆகி அதில் 25 பேர் தான் போஸ்ட் ஆகுறாங்கன்னா தோத்து போற 9 லட்சத்தி பிளஸ் அந்த பார்க்கவே வேண்டாம். ஜெயிக்கிற 25 பேர்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபீல்டுன்னு மட்டும் கிடையாது, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா ஃபீல்டுலையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபைடு ஃபீல்டு இருக்கும். எல்லாருக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச நம்மளுக்கு தான் இந்த ஃபீல்டில் இதுதான் ஸ்கோப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ப்ரெசிஸ்டாக ஒரு எய்மை வச்சுக்கோங்க. அந்த எய்முக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம கிட்ட இருக்க 100% எஃபர்ட்டாக போட்டுடணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்டாஃப்ஸோ நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம டிமோட்டிவேட் ஆகி உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60 வருஷம் கழிச்சு ஒரு ரூம்ல ஒரு ஏசி சேர்ல உட்காந்துட்டு நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ணல, அடுத்தவங்களை பார்த்து பயந்து உட்காந்துட்டோம் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம். நம்மளால முடிஞ்ச வழியிலலாம் நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணோம். என்னோட 100% நான் கொடுத்தேன், அப்படி நான் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம ட்ரை பண்ணாம இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்க, உங்களோட எய்ம் அண்ட் கோலை செட் பண்ணுங்க. அதுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. வெற்றி தோல்வியை தாண்டி உங்களோட எஃபர்ட்டை ஃபுல்லா கொடுங்க, கண்டிப்பாவே உங்களுக்கு அது கிடைக்கும். தேங்க்யூ. நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். சின்ன வயசுல நிறைய பேர் சொல்லுவாங்க,
நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். அப்புறம் நம்ம வளர்ந்து வரதான் தெரியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. இப்ப வரைக்கும் நாம யோசிச்சிருப்பீங்க இல்லையா, இருக்கிறவங்க எம்பிபிஎஸ் ஆகணும் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அப்புறம் அங்க இருக்க சிலபஸை பார்த்துட்டு ஐயோ நமக்கு ஆசை செஞ்சே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்திருப்போம். இப்ப நம்ம பார்க்க போறதே அதுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் அதுல ஒரு எஜுகேஷன்ன்றதுல மட்டும் செல்ஃப் எஜுகேட்டட் அப்படின்னு இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்குமே வந்து செல்ஃப் எஜுகேட்டட் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இவர் தான் ஸ்கூல்னாலேயே தன்னுடைய ஸ்கூல்னாலேயே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர் ஒருத்தர். இவர் வந்து தன்னுடைய ஸ்கூல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் தன்னுடைய பேரண்ட்ஸ்னாலையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பேரண்ட்ஸ் அவங்க அம்மா வந்து தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போகும்போது அவங்க ஆசிரியர் சொல்றாங்க இவர் படிக்க தகுதி இல்லை என்று சொன்னார்களாம். ஆனால் தன்னுடைய தாய் நினைச்சாங்க என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தாயின் மோட்டிவேஷன் தான் வந்து இன்னைக்கு இவருடைய ஒரு பெரிய ஒரு வரலாறு நாம் படிக்கிறவர்களாக மாற்றிருக்கிறது. அப்போ வந்து ஒரு தாயோட மோட்டிவேஷன் அவருக்கு போதுமானது. அப்போ அந்த மோட்டிவேஷன் மட்டும் அவரை வச்சு அந்த சக்சஸ் பண்ணல. அவரோட தாய் இறக்கும் சூழ்நிலையில கூட அவர் அந்த வேர்டை படிச்சாராம். அவங்க அம்மா வந்து ஒரு டைரி எழுதி வச்சுருக்காரு. அந்த டைரி படிக்கும் போது என்னை ரிஜெக்ட் பண்ணது வந்து அவருக்கு அது வரைக்கும் தெரியாது. அவங்க அம்மா அந்த டைரி படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சோம் இதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஆயிரக்கணக்கான ரிசர்ச்சை பண்ணி அவர் கண்டுபிடிச்ச அநேகமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம அவரை கோர்த்து கொண்டு இருக்கிறதான காரியங்கள் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் என்றால் பல்ப் எலக்ட்ரிஷியன் அவ்வளவுதான். இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து அவர் சொல்ல இதுவே அவருக்கு போதுமானதாக கருதப்படுகிறது. இப்போ நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடைச்சாதான் டிமோட்டிவேஷன் கிடைச்சாதான் நம்மளுக்கு அந்த ஊந்துகோல். இப்ப நம்மள ஒரு 4 பேர் சிரிச்சாங்க அதனால வந்து நான் அப்படி செஞ்சேன். இப்ப மேம் சொன்னாங்கல்ல அந்த குதிரையை வச்சு அந்த மேம் சொன்னதுனால இவங்களுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய முழு எஃபோர்ட்டையும் வந்து அந்த காரியத்தை போட்டதுனால அவரை அச்சீவ் பண்ணதான் நம்ம பாக்குறோம். ஜான்சி ராணி, ஜான்சி லட்சுமிபாய் இவங்க வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஒரு சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு பாக்குறோம் நம்ம பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிற இந்த நாட்டுல கூட பழைய காலத்துல அப்ப இருந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாதுன்ற அந்த சூழ்நிலையில கூட தன் போருக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நம்முடைய தேசத்தின் இன்றையான ஃப்ரீடம்காக போராடினவர்கள் தான் ஜான்சி லட்சுமிபாய். சுபாஷ் சந்திர போஸ் இவரை பத்தி அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து இவர் ஆட்சிய பங்கு அப்படின்றத பார்த்தா பெரிய பங்கா இருக்கு. நம்மளுடைய சுதந்திரத்துல காந்தியடிகள் மட்டும் இல்ல இவரை வந்து என்ன பண்ணாராம் தன்னுடைய சுதந்திரத்துக்காக என்ன பண்ணாரு இங்க வந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அதை பார்த்து இது வந்து பெரிய ஒரு வேர்ல்ட் வாரா இன்னும் பெருசா மாறிடும் அப்படின்றதுனாலையும் ஒரு காரணமா சொல்றாங்க. ஆனா இவரு வந்து எதுக்காக அப்படி போனாருன்னா நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற அந்த ஒரு ட்ரீம்னால மட்டும்தான் ஜெர்மனி வரைக்கும் இவர் போய் இவருக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க எல்லாருமே சமாதானத்தின் வழியில போராடிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் இது மட்டும் போதாது இன்னும் நமக்கு பலம் சேர்க்கிறதுக்காக ஜெர்மனி வரைக்கும் போய் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்திருக்கிறார். முக்காவாசி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் ஆர் கோல், அப்புறம் வந்து நம்மளுடைய செல்ஃப் லிமிடேஷன். நம்மளால இவ்வளவுதான் முடியும் என்னால பேச முடியாது. இது வரைக்கும் நாங்க வந்து ஸ்கூல்ல அவ்வளவா பேசுனது கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷனால என்னாலே பேச முடியும். ஏன் எல்லாமே பேசுறாங்க என்னாலே முடியும் என்று இந்த ஸ்டேஜ்ல கூட வந்து நிக்கிற எனக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எம்பாரசிங் ஆஃப் ஃபெயிலியர். நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப திக்கும், நிறைய திக்கும் நான் பேசும்போது. அதே மாதிரி இப்ப நான் பேசுறது வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்டா இருக்கு. இன்னும் நான் பேச என்னுடைய ஃபெயிலியர்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில நான் இன்னும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்டக்கல்ஸ் கண்டிப்பா அப்டக்கல்ஸ் இருக்கும். அப்டக்கல்ஸ் இருக்கிற அந்த சூழ்நிலை கூட அந்த அப்டக்கல்ஸையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும். ரேஸ்ல இருக்க குதிரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அந்த கோல் அச்சீவ் பண்ணணும் பாத்தீங்கன்னா நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கும். அதெல்லாம் எது கடந்து அந்த செலுத்துதோ அதுதான் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணதை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ட்ரீம்ல வந்து நம்ம பாக்குறோம்னா ஒரு ட்ரீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்றது கிடையாது. இன்னும் நம்மளுடைய ட்ரீமை வந்து மேக்சிமம் வந்து வளர்த்துக்கணும். இப்போ நான் கேட்கிற உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய ட்ரீம் என்ன? அவ்வளவுதான். தேங்க்யூ. Has made it to overcome this. Next we have Shanmugapriya of first become B. இதுதான் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுறேன். எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் வந்து சண்முகப்பிரியா. நான் ஃபர்ஸ்ட் பிகாம் பி படிக்கிறேன். இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம்? இஃப் யூ கேன் ட்ரீம் இட், யூ கேன் ட்ரீம் இட், யூ கேன் டூ இட்.
வா, ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்யவும் முடியும். இதை இவ்வளவு அழகான வார்த்தை நமக்கு சொன்னது வாட் இஸ். அவரே இதை நமக்கு சொல்லணும், நம்ம ஏன் இதை பத்தி பேசணும்? இதெல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இங்க எத்தனை பேருக்கு ட்ரீம் இருக்கு? இவ்வளவு பேருக்குலாம் ட்ரீம் இருக்கா? வேற யாருக்கும் ட்ரீம் இல்லையா? ஓகே, ட்ரீம் இருக்குன்றீங்களே, அதுக்கான எதனா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்களா? எடுத்துட்டா சூப்பர், அதே மாதிரி பண்ணுங்க. ட்ரீம் இல்லை, நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னா ஏன் எடுக்கல? ட்ரீம் இருக்கு, பட் நான் அதுவும் நான் எதுவுமே பண்ணல. அதுக்கான காரணம் என்ன? இந்த சொசைட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க நம்ம பத்தி, இவங்க என்ன சொல்லிடுவாங்க நம்மளை பத்தின்றதுக்கான பயமே நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ண விடாம பண்ணுது. நீங்க ஏன் அவங்களெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க? இது உங்களோட ட்ரீம், உங்களுக்கான ட்ரீம், இது நீங்க தான் பண்ணணும். யாருக்காகவும் ஒரு ட்ரீம் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு ஃபேமஸான டயலாக் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக, உன்னோட ட்ரீமுக்காக நீ இரு. யார் என்ன சொன்னாலும் அதை நீ எடுத்துக்காத. உன்னோட ட்ரீம் உனக்கானது. ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்யவும் முடியும். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் மட்டுமே முடியும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் we have அஸ்வந்தா. Thank you for the wonderful opportunity. Today's topic is if you can dream it, you can do it. அதாவது டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களால ஒரு விஷயத்தை கனவு காண முடியும்னா உங்களால அதை செய்யவும் முடியும்னா அவர் சொல்றாரு. நம்ம ஞாபகம் ஒரு பர்சன் யாரு பார்த்தா அப்துல் கலாம் சார் தான். எல்லாமே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணனால நான் சொன்னேன். இது கனவு உறங்கும் போது வருவதா அல்ல, எது உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு, லட்சிய கனவு. நம்ம தூங்கும் போது வர கனவு பத்தி சொல்லலைங்க. ஏன்னா நம்ம தூங்கும் போது வர கனவு நம்ம இருந்தோட கூட அது மறந்து போயிடும். பட் நம்ம லட்சிய கனவுன்றது நம்ம சிந்தனை எல்லாமே அதை பத்தி யோசிச்சுட்டு இது எப்படி பண்ணலாம், இது எப்படி செய்யலாம், இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு தோண வைக்கிற அந்த கனவு பத்தி தான் சொல்றாரு. நம்ம யோசிக்கலாம், சரி ஓகே நம்ம கனவு காண்றோம், கோல் செட் பண்றோம், பட் நிறைய பேர் அதை தோத்து போயிடுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். தோல்வி யாருக்கு தோல்வி? கனவு காண்பவர்களுக்கா? அல்ல, கனவு மட்டுமே காண்பவர்களுக்கு தான் தோல்வின்னு அப்துல் கலாம் சார் சொல்றாரு. அப்துல் கலாம் சார் லைஃப்ல ஒரு சின்ன அவர் ஒரு ஹாபி இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு பிடிச்ச விஷயம் ஸ்கூல்ஸ் போய் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அவருக்கு இதுதான் அவருக்கு பிடிச்ச ஒரு ஹாபி. அந்த எண்ட் ஆஃப் த மீட்டிங்ல வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் கொஸ்டின் கேட்பாங்க, இவர் ஆன்சர் பண்ணுவார். இதுதான் அவர் வழக்கமா நடக்கிறது. ஒரு வாட்டி அப்படிதான் ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா சார் நீங்க சொன்னீங்களே உங்க லைஃப்ல கோல் செட் பண்ணுங்க, அதை நோக்கி போங்க நீங்க சொன்னீங்க. நான் என் லைஃப்ல கோல் தான் செட் பண்ணிருக்கேன், அதை நோக்கி நான் போறேன், பட் அதனால நான் சஃபர் ஆகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாரு. என்னன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல நிறைய பறவைகளா இருந்தது. அந்த எல்லா பறவையும் தனக்கான எரியை தேடி கொண்டிருந்துச்சான். அப்ப திடீர்னு மழை பெய்ஞ்சதும் எல்லா பறவையும் தன்னோட கூட்டுக்கு போச்சான். தன்னோட கூடு தூரத்துல இருந்த பறவைலாம் அந்த ஒதுக்குப்புறமா அந்த மரத்துக்கிட்ட போய் நினைச்சான். அப்ப அந்த கழுகு மட்டும் வானத்தை நோக்கி பறந்து போச்சான். அப்ப எல்லா பறவைகளும் அதை பார்த்து சொல்லுறாங்கன்னா அந்த கழுகு அறிவு இல்லாம கூட்டுக்கு போகாம ஓரமா ஒதுக்காம வானத்தை நோக்கி பறந்து போச்சு. ஏன் அப்படி சொல்லிச்சுன்னா பறவைகளுக்கு ஒரு இயல்பு என்னன்னா தன்னோட பெடல்ஸ்ல தண்ணியோ நீர்த்துளியோ பட்டதுன்னா அதுக்கு தாங்க முடியாத வழி ஏற்படுமா. அதனாலதான் மற்ற பறவைகள்லாம் அப்படி சொல்லிச்சான். ஆனா அந்த கழுகு இது எல்லாத்தையும் காதுல வாங்காம தன்னோட வழியும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க டிஸ்கரேஜ் எதையும் காதுல வாங்காம அந்த மேகத்துக்கும் மேல போச்சான். ஏன்னா அது தெரிஞ்சிருக்கு மேகத்துக்கு மேல போயிட்டா அங்க மழை பெய்யாது, அப்ப நம்ம பெயின் இல்லாம இருக்கலாம்னு தெரிஞ்சுட்டு தன்னோட ட்ரீம் அதை அச்சீவ் பண்ணிச்சான். அது போலதான் நம்மளோட ட்ரீம் நோக்கி நம்ம போகும்போது நமக்கு சில விஷயம் நம்ம பாதிக்கப்படுவோம், நிறைய பேர் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி போனாதான் நம்மளால நம்ம ட்ரீம்ல அச்சீவ் பண்ண முடியும் அவர் சொல்றாரு. தன்னோட ட்ரீம்ல செட் பண்ணி அவர் அச்சீவ் பண்ண ஒரு பர்சன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நான் ஏன் இவரை செலக்ட் பண்ணது நான் லாஸ்டா சொல்றேன். ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர்னா மத்திய பிரதேசத்துல பிறந்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறகுறாரு. தான் பிறந்ததுல இருந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எப்படின்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி மதம் இனம் ஆண் பெண் இப்படிப்பட்ட பல வேறுபாடுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஸ்கூல் படிக்கும் போது கூட குடிக்கிற தண்ணியில கூட உயர்த்தப்பட்டவனுக்கு தனியாகவும் தாழ்த்தப்பட்ட தனி இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு இருந்துச்சு. ஏன் உரிமையில கூட இவனுக்கு வேற உரிமை அவனுக்கு வேற உரிமை அவர் யோசிச்சாரு. ஏன்
பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி தான் சாகுறோம். அதை இன்னும் உயர்ந்தவ தாங்குவேன், இந்த நிலைமையை மாற்றணும், இந்த உலகத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், என் மக்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும். அவர் போராடி இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அவர் கிரியேட் பண்ணாரு. இந்த உலகத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியே காமிச்சாரு. அவர் தன்னோட ட்ரீம்ல சக்சஸ் ஆனதாதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜாதி மதம் இனம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா படிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஹையர் ஸ்டடி வந்திருந்தாலும் அது அவர் தன்னோட ட்ரீம்ல அச்சீவ் பண்ணதாலதான். அதனாலதான் நான் இதை பத்தி நம்ம லைஃப்ல எடுத்தோம். இவரால முடியும்னா நம்மளால முடியாதாங்க? கண்டிப்பா முடியும், நம்மளாலே முடியும். பட் என் லைஃப்ல எனக்கு கனவுனாலே என்ன தெரியும்னா, அதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். இப்போ உங்க லைஃப்ல உங்க ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கடைசியா கலியுடன் மூவில அரவிந்த் சாமி சொன்ன ஒரு டைலாக், உங்க லைஃப்ல ஒரு கனவு எடுத்துக்க, அதையும் உங்க லைஃப் ஆகிங்க, அதை நோக்கி நம்ம போகும்போது நிச்சயமா நம்ம லைஃப்ல சக்சஸ் கிடைக்கும். அதுக்கான முயற்சி நம்ம இருக்கும்போது தெய்வத்தான் ஆராதனையும் முயற்சிகள் மெய்வருத்தம் கூறுகிறோம். PAK ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. He was none other than this boy who spoke now. மேம் சொன்னாங்க இல்லையா, உட்காந்துருக்காங்க, நம்மளோட ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இப்போ இந்த சான்ஸ் அவங்களுக்கு வந்து செகண்ட் இயர் only. He has already fixed his goal, right? He has become a good speaker. லைஃப்ல என்ன வேணும், எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றத he has finished, right? Give him a hand. Last, we have come to the end. Next week, that is for the March month program, we will have the program on path to higher education. Next week, after your second terminal exams gets over, second terminal exams are nearing. Prepare well for your examination. Semesters, due to the tentative dates of the since it is not being fixed for the election, earlier to rise. முன்னாடியே வந்துடும், prepare well. Last, towards the end, நீயா நான் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. எவ்ரி மந்த் மேக்ஸிமம் எல்லாரும் பார்ப்போம். பார்க்க மாட்டீங்க, பார்க்காதவங்க இருக்கீங்களா? கோபிநாத் அவர் சொன்ன ஒரே ஒரு வாசகம் என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டாரு. அதாவது கோபிநாத் டிகிரி முடிச்ச உடனே அவங்க அப்பா வந்து வேலை செய்யற ஸ்டேஜில் பேண்ட் ஷர்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்டை பெட்டியில ஃபிளாட்ஸ்ல கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறாரு. ஃபிளாட்ஸ் இருக்கும், ஸோ அவங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஸோ ஹி வாஸ் டூயிங் சச் அ கைண்ட் ஆஃப் ஜாப். ஆனால் அவரோட கனவு என்ன? ஆங்கரிங், அதுவும் விஜய் டிவியில் ஆங்கரிங், நம்பர் 1 பர்சன் அண்ட் ஆங்கரிங். அந்த அவார்ட் நான் வாங்கணும். ஆங்கரிங்லே நம்பர் 1. யூ கால் இட் அஸ் டிஜே ஆர் விஜே ஆர் whoever it is, ரைட்? ரேடியோ ஜாக்கி, ஆர்ஜே, எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னோட கனவு விஜய் டிவியில் வரக்கூடிய அந்த ப்ரோக்ராமை நான் ஹவுஸ் பண்ணணும். தட் வாஸ் இஸ் ட்ரீம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் விற்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாது. ஸோ ஹி அச்சீவ்ட். நவ் ஹி இஸ் நம்பர் 1 ranking. எஸ் ஆர் நோ? யூ அக்செப்ட் இட். ஸோ எந்த கனவு உங்களை தூக்க விடாமல் செய்கிறதும் அந்த கனவை காணுங்கள். Shall we conclude the program? Next week speakers I want to speak on path to higher education. Is anyone interested? And give your name. 2 minutes, can't you speak on higher education? Irfan already நிறைய ரவுண்ட்ஸ் வந்தாச்சு. Irfan Jaykumar, any other students? What is your name? Kritika also will speak. How about the first year?